இயேசுவில் பிரியமுள்ள அன்பர்களே, தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. செவ்வாய்க்கிழமை, முதல் செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை, கோடி அற்புதர் அந்தோணியா ஜெபத்திலே வல்லமை அபிஷேகம் அன்பர்களே, ஒப்பு கொடுங்க. குறிப்பா இன்றைக்கு தீவினைகள் எல்லாம் மறைந்து போகிறோம். கவனங்கள் முழுவதும் ஆண்டவர் பெயரில் இருக்க வேண்டும் என்று அறிக்கையிடுகிற அர்ப்பணமான இந்த ஆராதனை ஒப்பு கொடுங்க. உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே துதிக்கிறேன் அப்பா, ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ராஜா, வழி நடத்துங்க அப்பா என்று சொல்லி முழுமையாய் அறிக்கையிடும். நன்றி அப்பா, மீண்டுமாய் ஒரு நாளுக்கு நன்றி, மீண்டுமாய் ஒரு அபிஷேகத்துக்கு நன்றி, மீண்டுமாய் ஒரு ஆசீர்வாதத்துக்கு நன்றி. ஓ அந்தோணியாரே, ஒரு நாளாகி இன்று இதோ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எங்களுக்காக ஜெபிங்களப்பா. இந்த நாளில வல்லமை இருப்பதாக, ஆசீர்வாதம் இருப்பதாக, அபிஷேகத்தை இந்த பிள்ளைகள் அறுவடை செய்வார்களாக. ஆண்டவர் இயேசுவின் பெயரில் சாட்சியமா இருப்பீங்க. ஆண்டவர் பெயர்ல வல்லமையை பார்ப்பீங்க. ஆண்டவர் நிறைவா ஆசீர்வதிப்பார். கவனம் தேவை அன்பர்கள் வாழ்விலே. இன்னைக்கு அந்தோணியா நாள், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, மாசத்தோடைய முதல் செவ்வாய்க்கிழமை. நம் கவனம் எங்க இருக்கிறதோ வாழ்க்கை அங்க இருக்கும். நம் கவனம் திசை மாறுகிற பொழுது நம் வாழ்க்கை திசை மாறும். ரொம்ப அழகான வரிகள் இருக்கு, சொல்ற பாருங்க. கவனம் திசை மாறுகிற போது கவலைகள் திகைப்படை செய்யும். கவலைகள்ல நீ திகைந்து போவ. கவலைகள் உன்னை முழுக வைக்கும். கவலைகள் உனக்கு எதிராக இருக்கும். இரண்டாவது, பார்வைகள் திரும்புகிற பொழுது பயங்கள் நம்மை திகைக்க வைக்கும். பார்வை ஆண்டவர் பக்கம் இருக்கணும். ஆனா பயங்கள் உன்னை சூறையாடிவிடும், உன்னை திகைத்து வைத்து விடும். அதே போல எண்ணங்கள் அலைப்பாயும் பொழுது அச்சங்கள் உங்களை திகைக்க வைக்கும். உன் எண்ணம் சரியானதாக இல்லை என்றால் தேவையற்ற அச்சங்களால் நீ அலகழிக்கப்படுவாய். கடல் மீது சென்று கொண்டிருக்கிற அந்த படகானது அது திசை மாறுகிற பொழுது எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு செல்லாமல் காற்று செல்லுகிற திசையில, காற்று அடிக்கிற திசையில செல்வது போல எண்ணங்கள் சரியில்லை என்றால் அச்சங்கள் நம்மை திகைப்புக்குள்ளாகும். இன்னைக்கு நற்செய்தி அதுதான். எண்ணங்கள் ஆண்டவர் பெயர்ல இருக்கணும். இயேசு கடல் மீது நடந்து வருகிறார். இன்றைக்கு நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 22 - 36 வரை உள்ள இறை வார்த்தையில ஆண்டவர் கடல் மீது நடந்து வருகிறார். பேதுரு அதை பார்க்கிறார். ஆண்டவரே, நானே நடக்க வேண்டும் என்கிறார். ஆண்டவர் அவர் நடக்க வைக்கிறார். பேதுருவும் நடக்கிறார். எங்க? கடல் மீது. எப்படி நடக்க முடிந்தது? கடல் மீது யார் நடக்க முடியும்? எப்படி இயேசு நடந்தார்? எப்படி பேதுரு நடந்தார்? பேதுருவை அழைத்தவுடனே பேதுரு நடக்கிறார். எப்படி நடந்தார் என்றால் அவர் பார்வை ஆண்டவர் மேல இருந்தது. பார்வை அவர் மேல இருக்கணுங்க. அப்படின்னா காலைல எழுந்தோடனே பிரேயர் பண்ணிடுன்னு சொல்றேன். நான் ஜெபமாலை ஜெபம் பண்ணிடு, ஜெபமாலை எடுத்து தாய் மரியாவோடு ஜெபம் பண்ணிடுன்னு சொல்றேன். முடிஞ்சாலும் கோயிலுக்கு போயிடு. யாராவது செல்லுகிற இடங்கள்ல என்ன கோயில் இருக்கோ ஒரு 5 நிமிஷம் கோயில்ல போய் உட்காந்து அவர் தூச்சிட்டு வா, அவர் ஆராதனை செய்துட்டு வா, ஒரு 5 நிமிடம் அமைதியா உட்காந்துட்டு வா. என்ன அவர் மேல இருக்கணும். பேதுரு நடந்தார். எப்படி நடந்தார் என்றா புனித பேதுரு? அவர் பார்வை ஆண்டவர் மேல இருந்தது. அதே பேதுரு கடலில் முழுகுகிறார். பார்வை மாறுச்சு, வாழ்க்கை மாறுது. ஐயோ என்று அலரும் நிலைக்கு பேதுரு தள்ளப்பட்டார். எப்படி மாறியது என்றால் எப்பொழுது ஆண்டவர் விட்டு விலகினாரோ. நண்பர்களே, நீங்க ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகாத போது பாருங்க, அந்த வாரம் நீங்க அதை பார்ப்பீங்க. ஆண்டவரை உங்களை சோதனை எல்லாம் செய்யல, அவருடைய கிருபையை நம்ம இழந்துடுறோம், அந்த ஆசீர்வாதத்தை இழந்துடுறோம் இல்லைங்களா? அந்த வாரம் நீங்க அந்த கஷ்டங்களை பார்ப்பீர்கள். அவ்வளவு நாட்கள் நடந்த கஷ்டங்கள் எளிதாக கடந்து வந்துருவோம். ஞாயிற்றுக்கிழமை போகாத நாள் உள்ள கஷ்டங்கள் கடந்து வருவது மிக மிக கடினம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை சண்டே மாசம் மிஸ் பண்ணாதீங்க. பேதுரு இயேசுவை பார்த்த நிமித்தமாக கடலில் நடந்தார். எப்பொழுது காற்றை பார்த்தாரோ, எப்பொழுது அந்த காற்று அவர் நோக்கி வந்ததோ அதை பார்த்தாரோ, அப்பொழுது அவர் பயந்தார். அவர் கடலில் முழுகினார். வாழ்க்கையில கூட காற்று எல்லாம் வரும். உன்னை பயம் வருத்துற மாதிரி உன் சூழ்நிலைகள் அமையும். மனிதர்கள் உனக்கு எதிராக கூட வரக்கூடும். நண்பர்களே, நீங்க பிரேயர்ல இருந்துருங்க. நீங்க பிரேயர்ல இருந்துருங்க. பேதுரு ஆண்டவரை பார்த்தபடி நடந்தார். ஆண்டவரை பார்க்காத போது முழுகினார். இயேசுவினுடைய சிந்தனை எப்படி இருந்தது? எப்படி இயேசு நடந்தார்? இறைமகன் தான். ஆனால் அவர் எப்படி நடந்தார்? அவர் சிந்தனை எல்லாம் எப்படி இருந்துச்சு பாருங்க. அவர் சிந்தனை எல்லாம் தன் தந்தையை வைத்துதான் இருந்தது. அவர் தன் தந்தையை சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் அவருடைய வாழ்வியல் ஆக இருந்தது. உதாரணம் தரம் பாருங்க, மத்தேயு நற்செய்தி 16:22 எடுத்து வாசிங்க. ஆண்டவரே, இது வேண்டாம், இது உமக்கு நடக்க கூடாது. யார் சொல்றது? பேதுரு சொல்றார். முதல் முறையா தன் பாடுகளை அறிவிக்கிறான். நான் இதுக்காக தான் வந்தேன், நான் கஷ்டப்பட போறேன், நான் சாக போறேன், துன்புறுத்துவார்கள், ஆண்டவரே இது நடக்கவே கூடாது.
இப்ப பேதுரு நல்லதுதான் சொல்றாரு, ஆனால் இயேசு அதுக்கு செவி மடுத்தாரா என்றா இல்ல. தன்னுடைய நல்லதுதான் சொல்லப்படுகிறது. சில நேரம் மனுஷங்க நம்ம திசை திருப்புவார்கள், நல்லது சொல்ற மாதிரியே வருவாங்க. நம்பிடாத. நீ கோயிலுக்கு போகும்போது ஒரு வேலை வரும்பாரு, அதை தடுத்து நிறுத்திட்டு வேலைக்கு கோயிலுக்கு வந்துரு. நீ ஜெபம் பண்ணும்போது ஒரு கால் வரும்பாரு, அதை கால் அட்டென்ட் பண்ணாத. நீ ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு நடக்கும்போது அது போகாத. அது நல்லது போல தெரியும், அது நல்லது கிடையாது. ஆனா பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. அதே மத்தேயு செய்தி 16:23 வாசிக்கிறேன், கேளுங்க. என் கண் முன் இல்லாத சாத்தானே, நீ எனக்கு தடையா இருக்கிறாய். யாரை பார்த்து சொல்றாரு? திருச்சபையினுடைய முதல் போப் பேதுருவே, நீரே பாறை, இந்த பாறைமே திருச்சபை கட்டுவேன் என்று சொன்ன பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறான், என் கண் முன் இல்லாத சாத்தானே. தனக்கு நெருங்கிய அன்பு சீடர்களில ஒருவராக இருக்க பேதுருவை ஆண்டவர் கடிந்து கொண்டார். ஏனென்றால் தந்தையினுடைய சித்தத்துக்கு எதிராய் பேசினார். நண்பர்களே, கோயிலுக்கு எதிர் போறதுக்கு தடையா இருக்கிற எதுவா இருந்தாலும் அவாய்ட் பண்ணுங்க. நான் சண்டே மாஸ் போறதுக்கு தடையா இருக்கிற எதுவா இருந்தாலும் தூக்கி போட்டு கோயிலுக்கு வா. ஏனென்றால் இந்த இடத்துல பெரிய அபிஷேகம் நடக்க போகிறது. இந்த சண்டே மாஸ் போகாம என்ன செய்தாலும் அது என்ன கிடைக்குமோ அதை விட பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அது தடையா வருவதற்காக அதெல்லாம் வருது. எனவே டியூஷன் அனுப்புற பிள்ளை சண்டே மாசம் அனுப்ப மாட்டேன், நான் டியூஷனுக்கு அனுப்புறேன், கேட்டகிஸ் அனுப்ப மாட்டேன், நான் முக்கியமான வேலைக்கு போறேன், சண்டே மாசம் ஏஞ்சி வர முடியல, நைட் ஷூட் வேலை செஞ்சேன், காலைல கோயிலுக்கு வர முடியல சொல்லாதே. நீ ஆசீர்வாதத்தை ஏற்கிறாய். அது உனக்கு எதிராக வருகிற சிந்தனைகள், உனக்கு எதிராக வருகிற வேலைகள், அதை தாண்டி நெல்லு. ஆண்டவர் அபிஷேகத்தை காட்டுவார். எனவே நண்பர்கள், அதான் மெசேஜ். நம்ம கவனம் ஆண்டவர் மேல இருக்கணும். நம்ம கவனம் நம்ம பிரேயர் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கணும். நம்ம கவனம் ஜெபமாக தினமும் சொல்லணும்னு இருக்கணும். நம்ம கவனம் எப்போதெல்லாம் எங்கெல்லாம் நீ ஆலயம் பார்க்கிறப்ப நின்று கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போ. அது நீ போற இடத்துக்கான அபிஷேகத்துக்கான பாதை. நீ போற வழியில வர நீ பார்க்கிற ஆலயங்கள் எல்லாம் கத்தோலிக்க ஆலயங்கள். எனவே பிரியமான இறைவர்களை ஒப்புக்கோடு, செவி கவனத்துக்கு மேல வைக்கிறப்ப அபிஷேக தாங்க கேள். ஆண்டவரே நன்றி, ஓ வல்லவரே நல்லவரே நன்றி அப்பா. நீ தொடுவீராக ஆண்டவரே, நீ ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகள் அறுவடை செய்வார்களாக. வல்லமை இந்த பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களாக. குறிப்பாய் செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதம் அந்தோனிய ஜெபத்திலே வாழ்வார்களாக. ஜெபிங்க பிள்ளைகளை. என்னதெல்லாம் வேண்டுமோ ஒப்பு கொடுங்க, எதெல்லாம் வேண்டுமோ அறிக்கையிடுங்க. இதோ ஆண்டவர், இதோ வல்லவர், இதோ நல்லவர், நமக்கு விடுதலை தருவதற்காக அப்பா இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் இருக்கிறார். நம்மை கிருபையில வழிநடத்த, நம் தீவினைகளை எல்லாம் போக்கும்படியாய் செவ்வாய்க்கிழமை கொடுத்து வழி நடத்துகிறார். வாழ்வீர்கள், சாட்சியமாய் இருப்பீர்கள். செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதம் அந்தோனியா ஜெபத்துல உங்க வீட்டுக்கு பேய் பிசாசு தொல்லைகள் தீவினைகள் பொல்லாப்புகளெல்லாம் மாறும். உன் வாழ்க்கையில கவனத்தை ஆண்டவர் மேல வை, அபிஷேகமாய் இருப்பாய். எனவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்புகிறதோ பதத்தில் வைக்கிற வல்லமையான இறைவன் உங்களை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கவனத்தை ஆண்டவர் மேல் வை, ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார். அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அதே போல உங்கள் விண்ணப்பங்கள்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் பேய் பிசாசு தொல்லைகள் இருக்கிறார்களோ அவருக்கு இந்த காணொளி அனுப்புங்க. இந்த நாளும் இனிய நாளே.